என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சாமி ஐயா ஐயா சொல்லுங்கிறாரு, வளர்த்த அம்மாவுக்கு எதுவும் செய்ய முடியல, பெத்த அம்மாவுக்கு செஞ்சுட்டேன், இந்த உயிர் ஃபுல்லா ஒரு இடத்துல சேர்த்து நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய இதை செஞ்சேன் அப்படின்னு ஒரு வீடியோல சொன்னாரு. சரி, அந்த உயிர் எங்க இது பண்ணாரு? என்ன உயிர் சொல்லுங்க. அந்த உயிர்ன்றதை எங்க இது பண்ணி சேர்த்து இது பண்ணாரு? இல்ல, இப்போ உங்க உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் உயிர் இருக்குது. உயிர் போகும்போது எல்லாம் ஒத்தால வரும். இப்ப பட்டு மீட்டிங் வச்சுங்க, அப்படியே ஜில்லுட்டுன்னு வரும், அப்படியே மெதுவா இங்க அதாவது உணர்ச்சிக்காது. இப்ப எல்லாம் முழுசாக்குது, அந்த உயிர் படத்தை பார்த்தா அப்படியே குறைஞ்சி வரும். இப்போ ஒரு ஆண்குறியில இல்ல இந்த மலை வழியா உயிர் போகுதுன்னா உச்சந்தல்ல இருந்து இந்த சக்தி இப்படி இறங்கும், கீழே இருந்து சக்தி வர புஷ்க்கு வெளியே போயிடும். கண்ணுல போயிடும்னா இங்கிருந்து மேல வந்து ஏறி கண்ணில் போயிடும், காதுல போகும், வாயில போகும், மூக்குல போகும், எங்க வேணாலும் போகும். உயிர் போகும்போது 9 ஓட்டையில எங்கன்னா ஒருத்தர் ரத்தம் வந்துடும். அந்த ரத்தம் வந்த இடத்துல இந்த இடத்துல உயிர் போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அங்கிருந்து அப்படியே அப்படி இழுத்துன்னு வந்து வெளியே தள்ளுறது வந்து அந்த உயிர் தள்ளி விட்டுரும். ஆன்மா வந்து அதாவது ஒன்றும் இல்லை, உயிர்னு இல்லை, ஆன்மா பிச்சுன்னு வெளியே போகும். அது நீ இப்போ யோகம் பண்ணுறல நல்லா பண்ணி பாடு தான் வாங்கிக்கிறேன். நல்லா பண்ணுங்க. ஒரு நல்லா பண்ணினா ஒரு ஆறாவது பாட்டுக்கெல்லாம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அந்த ஆன்மை வெளியே போயிட்டு வர மாதிரி கற்றுக்கிட்டீங்கன்னா அப்போ எங்கேயும் போகாது. வெளியில போகும் வரும், போகும் வரும், அந்த நிலைமைக்கு வரணும். அது பின்னாடி இப்ப தேவையில்லை. ஆமா, இடைகளை பின்கலைன்றாங்க. அது வந்து 4, 8, 16. அது எப்படி? அது 4, 8, 16. 4ன்னா 4 முறை அது இந்த 1, 2, 3, 4 தடவை மூச்சு இழுக்கணும். இடைகளை பின்களை, அது பின்னா இடது நாச்சி. இப்ப இது வந்து சூரிய நாடி, இது வந்து சந்திர நாடி. சூரிய நாடி சந்திர நாடி தான் அது இடைகளை பின்களை. ரைட்டா? இது வந்து ஹீட்டு, இது வந்து குளிர்ச்சி. அதை வந்து நீங்க 4 முறை இழுக்கணும். அதை வந்து அதாவது 4, 8, 16 இல்லை, 4, 16, 8. ஆமா, 16 என்ற வரைக்கும் உள்ள வச்சுக்கணும். நீ அந்த ஒரு இடத்த மாத்திட்ட, சரி இப்ப கட் பண்ணிக்கணும். 4ன்றத 4 செகண்ட் இழுக்கணும், 16 செகண்ட் உள்ள வச்சுக்கணும். அதை வந்து 8 செகண்ட் மெதுவா விடணும். இதுதான் அது கான்செப்ட். அது பிரியாயாமன்னு பேரு. அது மூச்சு பயிற்சி எல்லாமே நீ இப்ப செய்யறது எல்லாம் மாறும். பிரியாயாமம் தான் எல்லாம் வந்து ஒன்னொன்னா மாறும். ஒரு முறை இழுத்தினா 4 முறை உள்ள வச்சுக்கணும், 2 முறை வெளியே விடணும். அதுதான் கணக்கு. 1 × 4 × 2. அதுதான் நீங்க 4, 8, 16 அப்படி போயிட்டீங்க. 4, 16, 8. அந்த 16 வயிற்றில் நிறுத்தி வச்சுக்கணும். 8 அப்படியே மெதுவா விடணும். புஷ்குன்னு விட்டுறக்கூடாது. இழுக்கும் போது எப்படி 1, 2, 3, 4 தடவை இழுத்தியோ விடுமா, அந்த விடுமா அந்த காற்றை 16 முறை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே விடும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்ற வரைக்கும் அந்த காற்று மெதுவா வெளியே போகணும். இதுதான் அந்த கான்செப்ட். படத்தோட வலிமை என்னங்க? இது வந்து எப்படி சொல்றேன்னா கதி பயிற்சி, மூச்சு அடக்கிற வேலை தான். நீங்க நல்லா பண்ணீங்கன்னா உங்க மூச்சு வந்து உள்ள அடங்கிச்சுன்னா ஆசை வராது. எனக்கு அந்த இவ்வளோ காசு சம்பாதிக்கணும், எனக்கு இந்த பொண்ணு அழகாகுது, எனக்கு இவ்வளோ படம் வேணும், இவ்வளோ சொத்து வாங்கணும்னு ஆசைலாம் வராது. மூச்சு அடங்கி போச்சுன்னா இதெல்லாம் என்னத்துக்கு எனக்கு தேவையில்லைன்னு தோணும். அப்போ மூச்சு அடங்கிச்சுனாக்க உனக்கு வேலை வரும். அடங்கிச்சுன்னு தெரியுமா? இப்போ உன் பொண்டாட்டி அடிச்சா கூட சரி அவன் ஏதோ குழந்தை அடிச்சா அப்படி விட்டு போயிடுது. நீ திருப்பி அடிச்சுன்னா அவங்க மூச்சு அடங்கலன்னு அர்த்தமே. இது ஒரு விஷயம் கேட்டு இல்லை, கோபம் வராது, அடங்கி போயிடும். சரி அவ ஏதோ இது பண்ண போ அப்படின்னு. இப்போ போயினே இருக்கிறோம், இப்போ பாம்பு பாட்டு கம்முன்னு போகும், தப்பு நம்ம காலை தட்டுச்சு, உடனே அது கடிச்சிச்சுன்னா அதை நீ டச் பண்ணாதான் கடிக்கல, கடிக்கும் அது போயிட்டு இருக்கு தானே. அப்போ உன் பொண்டாட்டி எதுவும் நோனங்கன்னா அடிச்சுட்டா வாங்கின்னு கம்முன்னு உட்காந்துக்கணும். இப்படி மாறும் உடம்புல எல்லா மாற்றமும் வரும். ஒவ்வொரு விஷயத்துல தேடல் இருந்துட்டே இருக்குங்க. அது தேடலுக்கு தான் உள்ள அடங்கலன்னு அர்த்தம். இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஒன்றும் உள்ள அடங்கல. அதாவது ஒரு ஸ்டேஜ் அடங்கணுங்க என்ன நினைச்சேன், நான் எதையும் தேட வேணாம், எது வந்து ஏற்றுக்கும், எது போதும் போயிட்டு விட்டுடணும். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும்னா அங்கே அடங்கலன்னு அர்த்தம். நல்ல மனம் அடங்குச்சுன்னா எது மேலேயும் ஆசை வராது, பற்று வராது, எதுவுமே வராது. ஆத்மா வாங்க சாமி. நான்ன்றது ஆன்மா. ஆன்மாவை வந்து அதை நினைச்சாலும் ஒரு கட்டுப்பாட்டுல வைக்க முடியல. நீ ஆன்மா எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? அது நீ நான்ன்றது ஆன்மாவோ ஆன்மாவிலேயே அது வேணாம், ஆணவத்தை குறைன்ற.
இப்போ உன் பொண்டாட்டிக்கிறா, ஏய் நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும், அது ஆணவம் வந்துருச்சாங்க. ஏய் நான் சொல்றதா பண்ணணும், ஆணவம் வந்துருச்சாங்க. சரி சரி நீ செய்யுமா, சரி சரி நீ பண்ணு அப்படின்னு போயிட்டு அங்கே ஆணவம் குறைஞ்சி போயிடும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீ அதை விட்டு நான் சொல்றதான் கேட்க நான் தான் பண்ணி எதுக்கு வரீங்க? ஆணவம் அங்கே தான் வருது. நீ புள்ளி இப்படிதான் பார்த்துக்கணும், அது ஆணவம் தானே. அது எப்படியே பார்த்து போறா அப்படின்ட்டு வேலை முடிஞ்சு பேசா. நீ பெற்று வச்சுக்க புள்ள உனக்கு பாதி உங்க வீட்டுக்காரி இருப்பாரு. அது முழுசா நீ உரிமை கொண்டாட முடியாது, முழுசா அவளுக்கு உரிமை கொண்டாட முடியாது. இல்லை நம்ம ஆளுக்கு பாதி வெட்டி எடுத்துக்க முடியுமா? அன்பை வேணா வெட்டி எடுத்துக்கலாம் ஆளுக்கு பாதியா. சரி சரி பார்த்துக்கணும், சரி சரி பார்த்தோன்னா பிரச்சனை இல்லை. அது நீங்க தான் முடிவு பண்ணணும். அது உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பக்குவம் அடிதோ அதுக்கு தவிர வேலை செய்யும். பக்குவம் தான் மெயின். ஆமா சரி சரி ஆத்மா வாங்க. ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.